சற்று முன் முதலமைச்சர் விஜய் செய்த வித்தியாசமான செயலுக்கு தமிழக மக்களின் குவியும் பாராட்டு மலைகள். அதாவது முதலமைச்சர் விஜய் என்பவர் இப்போது தமிழக முதலமைச்சராக இருந்தாலும் இவர் சினிமா துறையை சேர்ந்தவராவார். ஆகவே சினிமா துறையில் ஒரு பிரச்சனை என்றால் கண்டிப்பாக மற்ற முதலமைச்சர்களை விட இவரால் என்ன பிரச்சனை என்பதை துல்லியமாக புரிந்து கொள்ள முடியும். அதனால்தான் இவர் முதல்வரானதற்கு பிறகு சினிமா துறையை சேர்ந்த நிறைய நபர்கள் விஜயை சந்தித்து நிறைய கோரிக்கைகளை வைத்து வந்தனர். அப்படியாக வைக்கப்பட்ட கோரிக்கைகளை முதலமைச்சர் விஜய் அவர்கள் சம்பந்தப்பட்ட துறைகளிடம் கொடுத்து அதற்கான தீர்வுகளையும் சரியான நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறார். அதேபோல கோரிக்கைகள் வராமலும் எந்த ஒரு புகார்களும் கொடுக்கப்படாமலும் சினிமா துறையில் உள்ள நபர்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் அப்போதும் முதலமைச்சர் விஜய் கேட்காமலேயே உதவிகளை செய்து வருகிறார். அந்த வரிசையில் சற்று முன் சினிமா பிரபலமான சத்யேந்திரா என்பவர் மரணமடைந்த விஷயம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. யூடியூப்பில் பல்வேறு திரைப்படங்களுக்கு விமர்சனம் அளித்து பரவலாக கவனம் ஈர்த்தவர்தான் இந்த சத்யேந்திரன். நடிகராக வேண்டும் என்கிற கனவில் சென்னை வந்த சத்யேந்திரன் கடந்த 45 ஆண்டுகளுக்கு மேலாக சென்னையில் வசித்து வந்தார். இவர் தற்போது உடல்நலக்குறைவால் மரணமடைந்திருக்கிறார். எடிட்டர் லெனின் என்பவர் இயக்கிய நாக் அவுட் குறும்படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் இறந்து போனவராக சத்யேந்திரன் நடித்திருந்தார். இந்த கதாபாத்திரத்திற்காக இவருக்கு பல அங்கீகாரங்களும் கிடைத்தது. சத்யேந்திரன் பல மொழிகளில் சுமார் 175 படங்கள் வரை நடித்துள்ளார். 6 மெகா சீரியல்கள், ஒரு ஹாலிவுட் திரைப்படம், ஒரு ஜெர்மன் மொழி படத்திலும் நடித்திருக்கிறார். கமல் போன்ற முன்னணி நடிகர்களின் படங்களிலும் நடித்திருக்கிறார். பகுதி நேரமாக ஜெர்மன் மொழி ஆசிரியராகவும் இவர் பணியாற்றி வந்தார். பெங்களூரை பூர்வீகமாக கொண்ட சத்யேந்திரன் கன்னட மொழியில் இளங்கலை பட்டம் பெற்றவர். கல்லூரி காலத்தில் நிறைய புத்தகங்கள் வாசிப்பதும் பல்வேறு உலக மொழி படங்களை பார்ப்பதும் வழக்கமாக கொண்டிருந்தார். உலக புகழ் பெற்ற கிறிஸ் கர்னாட் இயக்கிய நாடகத்திலும் இவர் நடித்திருக்கிறார். 1978ஆம் ஆண்டு கன்னடத்தில் கிரகணா என்கிற படத்தில் சத்யேந்திரன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார். இந்த படத்தில் தனக்கு கிடைத்த வரவேற்பை தொடர்ந்து சினிமாவில் தொடர்ந்து நடிப்பதற்கு வாய்ப்பு தேடி சென்னை வந்தார். கடந்த 45 ஆண்டுகளுக்கு மேலாக சென்னையில் வசித்து வந்தார். 1982ஆம் ஆண்டு 7வது மனிதன் படத்தில் ரகுவரனின் ரூம் மேட்டாக இவர் நடித்திருந்தார். ஜெர்மன், பிரெஞ்சு, ஜாப்பனீஸ், இந்தி, தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் புலமை கொண்டவர் இவர். சென்னையில் எந்த இடத்தில் உலக திரைப்படங்கள் திரையிடப்பட்டாலும் அங்கு சத்யேந்திரனை நிச்சயம் பார்க்கலாம். சமீபத்தில் இவர் லியோ மற்றும் பிற கமர்ஷியல் படங்களுக்கு அளித்த விமர்சனங்கள் வைரலாகின. இத்தனை வயதிலும் சத்யேந்திரன் சினிமாவின் மீது கொண்டிருந்த ஆர்வத்தை அனைவரும் பாராட்டினார்கள். இந்த நிலையில்தான் சத்யேந்திரன் இன்று காலமானதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பெங்களூருவில் உள்ள இவரது உறவினர்களை இதுவரை தொடர்பு கொள்ள முடியாததால் இவரது உடல் மருத்துவமனை பிணவரையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக சினிமா மீது அதீத அன்பு கொண்ட ஒருவரின் உடல் சொந்த பந்தங்கள் இருந்தும் பிணவரையில் நீண்ட நேரமாக வைக்கப்பட்ட சம்பவம் குறித்து முதலமைச்சர் விஜயின் கவனத்திற்கும் சென்றுள்ளது. இதற்கு உடனடியாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேரடியாக அதிகாரிகளை தொடர்பு கொண்டு சத்யேந்திரன் உடலை உடனடியாக அவரது உறவினர்களிடம் தாமதப்படுத்தாமல் ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார் என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதாவது யாரோ ஒருவர் எங்கோ இறந்துவிட்டார் என்று பல வேளைகளில் மூழ்கியிருக்கும் முதலமைச்சர் அதை கண்டும் காணாமல் போகாமல் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் இவர்தான் முதலமைச்சர் என்பதை உணர்ந்து கொண்டு தமிழகத்தில் ஏதேனும் ஒரு உயிருக்கு பிரச்சனை இருந்தாலும் அதை முழு கவனத்தோடு எடுத்து முதலமைச்சர் செயல்படுகிறார் என்பதைத்தான் இந்த ஒரு சம்பவம் உணர்த்துகிறது. அதுவும் முதல்வர் விஜயின் உறவினர் ஒருவருக்கு இதுபோல ஏற்பட்டால் எப்படி நடவடிக்கை எடுப்பாரோ அதே போலத்தான் தன் வீட்டு உறவினருக்கு ஏற்பட்ட துக்கமாகத்தான் விஜய் இந்த ஒரு விஷயத்தை அணுகினார் என்றும் சொல்லப்படுகிறது. சரி, இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.